வெல்கம் டு பெஸ்ட் சிஸ்டம். இன்னைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பத்தி தான் சொல்ல போறோம். அது என்ன வீடியோன்னு சொன்னா, இதை பத்தி நம்ம ஷார்ட் வீடியோல போட்டிருக்கோம். ஹவு டு ஓபன் டோர். நீங்க உங்களோட வீட்டுல அதாவது கதவை திறக்க முடியாம நீங்க மாட்டிக்கிட்டீங்களே, எப்படி நீங்க அந்த டோரை ஓபன் பண்றது. சம்டைம் அந்த கீ உங்க வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம், சம்டைம் இந்த உங்க கீ வெளியே எங்கேயாவது தொலைஞ்சிக்கலாம். அந்த டைம்ல அந்த சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி உங்களுடைய டோரை ஓபன் பண்றதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெஸ்ட் மெத்தட் பம்ப் கீயை யூஸ் பண்றது. இது நம்முடைய யூஸ் பண்ற கீயை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். எப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற கீ இல்லையா, இது மேடு பள்ளம் டீக்கும். இது லொக்லையும் மேடு பள்ளம் டீக்கும், பூட்டுலையும் மேடு பள்ளம் டீக்கும், சாவிலையும் மேடு பள்ளம் டீக்கும். இது நம்ம ரெண்டையும் யூஸ் நுழைக்கும் போது அதுக்கு ஊசி உள்ள பட்டு அந்த டோர் ஓபன் ஆகுது. ஆனா பம்கி அப்படி இல்லை. பம்கி எப்படின்னு சொன்னா, அது ஒரு பிளட் ஆயிக்கும். இந்த பிளட்டை நம்ம டோர் உள்ள லோக்ல அப்படியே தள்ளி பின்னுக்கு கல்ல லேசா அப்படி தட்டும் போது இந்த டோர் சின்ன ஒரு வைப்ரேஷனோட அந்த லோக் துறப்படுது. இதுதான் பம்கி. இதை நம்ம யூஸ் பண்ணி நம்முடைய முதலாவது மெத்தட்ல உள்ள இதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன செய்யலாம், டோரை ஓபன் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் என்னன்னு சொன்னா, அது நம்முடைய ஈஸி மெத்தட். என்ன, நம்ம காலால எட்டி உதைக்கிறது. காலை நம்ம ஷோல்டர் வரவங்க லேசா ஒசத்தி நம்முடைய ஏண்டளவு காலை புஷ் பண்ணி உதைக்கிறது. இதனால நம்முடைய காலில் ஏதாவது எஃபெக்ட் வரதுக்கூடும். ஷூ இல்லாட்டி செருப்பை யூஸ் பண்ணி நம்மளுடைய டோரை உதைகிறது. இதனால என்ன செய்யும், சம்டைம் ஒரு 75% நம்முடைய கதவு ஓப்பன் ஆகுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. மூணாவது மெத்தட் எப்படின்னா, நம்முடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம டோரை ஓபன் பண்றது. எப்படின்னு சொன்னா, நம்முடைய டோருக்கும் நிலைக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குதானே, நம்மளோட கிரெடிட் கார்டை வச்சு அப்படியே லொக்கு கீழே கொண்டு வந்து லேசா தட்டி விடுறது. தட்டினா என்ன செய்யும், நம்முடைய டோர் ஓபன் ஆகும். ஒரு கண்டிஷன் எப்படின்னா, கிரெடிட் கார்டால எல்லா டோருக்கும் ஓபன் ஆகாது. சம்டைம் சில டோருக்கு மட்டும் இது யூஸ் பண்ணலாம். நாலாவது மெத்தட் எப்படின்னு சொன்னா, சிம்பிள் மெத்தட், ஆனா கூட யூஸ் பண்ண கஷ்டம். எப்படின்னு சொன்னா, உங்களுடைய டோர்ல உள்ள லொக்குக்குள்ள இடம் நீங்க துளைக்குதானே, அதுக்குள்ள குள்றவைக்குதானே, அதை வச்சு குத்துங்க. அப்படி குத்தி கிண்டும் போது என்ன செய்யுதுன்னு சொன்னா, லொக்குள்ளுக்கு போயிட்டு அது டோர் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. ஆனா இது எல்லா டோருக்கும் யூஸ் ஆகாது. சம்டைம் சில டோர்களுக்கு இது ஓப்பன் ஆக சான்சஸ் கேட்குது. பிக்கர் டூல் கிட்ஸ். இது எப்படி, இதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன செய்யலாம், நம்முடைய டோரை ஓப்பன் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி தெரியாட்டி வாங்க அது எப்படி யூஸ் பண்றான்னு சொல்லி சொல்றோம். லொக் பிகர் தானே, இது இப்படி வளைஞ்சி இல்லை ஸ்ட்ராங்கானதா இருக்கணும். சரியா, இது 2 லொக் பிகர் வரும். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொன்னா, இதுக்கு தானே ஒண்ணு நம்முடைய டோர் லொக் உள்ளுக்கு அந்த துளை ஒன்று அந்த ஓட்டைகளை வச்சு நல்லா நம்ம என்ன செய்யறது, ஆட்டி வைக்கிறது. சரியா, மற்றது லொக்குக்கு வெளியே வைக்கிறது. அதாவது லொக்கு அந்த வெளியே துண்டு அந்த துள்ள வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த வெச்ச உள்ளுக்கு வைக்கிறதுனே, அதனால நம்ம என்ன செய்யுது, லொக்குள்ளுக்கு வைக்கிற ஊசியை வச்சிருந்து லேசா மேல தூக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதனால பொதுவா அந்த லொக்குள்ளுக்கு இப்படி நீக்குதானே, இது 5 to 9 வரங்காட்டி நீக்கும். நம்ம இப்படி அழுக்க வச்சு அந்த ஊசி வச்சு ஆட்டும் போது அந்த ஆட்டின பிறகு 2வது லொக் பிகர் ஒன்று வெளியே வைக்குதானே, அதனால நம்ம என்ன திருப்பி திருப்பணும். உள்ளுக்கு முதல்ல லொக் பிகரை வச்சு உள்ளுக்கு ஆட்டி 2வது லொக் பிகரை வச்சு திருப்புனா என்ன செய்யுது, லொக் என்ன செய்யுது, உள்ளுக்கு ஸ்ப்ரிங் எல்லாம் குலாப்ஸ் ஆகி டோர் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. 6வது டெக்னிக் என்னன்னா, பேட்டரி ரேமை யூஸ் பண்ணி கதவை உடைக்கிறது. இது பொதுவாக மிலிட்ரி, போலீஸ் அதுலலாம் பயன்படுத்துவாங்க. நீங்க பொதுவாக கால் ஆஃப் டியூட்டி படம் சொல்ல போனா மன்சி இதுலலாம் நீங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்க்ரீன்ல தெரியுறது தான் பேட்டரி ரேம்னு சொல்லுவாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணேன்னு சொன்னா, கதவோட லொக்கிக்கு தானே, அந்த லொக்கில் இந்த பேட்டரி ரேமை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக அடித்தா லொக் உடையும். லொக் உடைஞ்சோனையும் கதவை ஓப்பன் பண்ண வேண்டியது தான். ஃபைனல் டெக்னிக் என்னன்னா, வெடிமருந்தை பயன்படுத்தி கதவை உடைக்கிறது. இது பொதுவாக மிலிட்ரியில போலீஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸ் விளையாடினா தெரியும், அதுல இந்த மாதிரி கதவை உடைக்கிறது இன்னொன்று வரும். ஸோ அதோட நீங்க மேன் விசஸ் ஃபைட்ல பேகில்ஸ் ஒரு ஃபேக்டரிக்குள்ள என்டர் பண்ணக்குள்ள கதவை உடைக்கிற சீன் வரும். இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் அவர் உடைப்பாரு. இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுற 2 கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸை ஒன்னோட ஒன்று கலந்து அதுல ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கை பற்ற வைக்கிறதால நாம கதவை வெடிக்க வைக்கலாம். இது எப்படின்னா, மிலிட்ரி அந்த 2 கெமிக்கலையும் ஒரு பேக்ல போட்டு கதவுல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது லொக்கிக்கிற துணியில அந்த பேக்ல ஒரு கேபிள்
கொண்டு வந்து, அதாவது கேபிள்னு சொல்லலாது, அது ஒரு வயர்னு சொல்ல வச்சு இந்த வயரை ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த பேட்டரி ஆன் பண்ணத்தோடைய அதுல ஸ்பார்க் ஒன்று உருவாகி அந்த வெடி மருந்தை வெடிக்க வைக்கிது. அதுக்கு பிறகு கதவு ஓப்பன் ஆகிடும். இப்ப நான் உங்களுக்கு கடைசா போனஸ் ட்ரிக்னு சொல்லி தர போறேன். இது ட்ரிக்னு சொல்ல இல்லாது கொஞ்சம் ஃபன்னியா தான் இங்க, பரவாயில்ல நான் சொல்லி தரேன். எப்படின்னா, ஒரு கதவு நீக்குது, அது வந்து மரக்கதவுல இருக்குது. இங்க ஒரு இன்னொரு தீப்பொறி, அதாவது நெருப்பை மூட்டி அதோட கீழ் பகுதியை என்ன செய்யுங்க, எரிக்கவைங்க நீங்க கூடுறதுக்கு தப்புங்க. ஸோ இப்போ எரிஞ்ச போறோம் இன்னொரு கெப் ஒன்று கிடைக்கும், அதுக்குள்ள பூந்து உங்களோட வீட்டுக்குள்ள போகலாம். மற்றது நீங்க ஏதாவது மரம் வெட்ட கட்டர், பெரிய கட்டர்வெல்லாம் இருந்தா இந்த லொக்கில் சின்ன மட்டம் வெட்டி எடுக்கும், கொஞ்சம் கெப் விட்டு போறோம். நீங்க சின்ன அந்த ஓட்டைக்கும் மரம் வெட்டின துணியில, இந்த கட்டரால வெட்டின துணியில அதுக்கப்புறம் உங்களோட பில்டிங்ல நீங்க என்டர் ஆகலாம். நாம சொன்ன இந்த ட்ரிக்கை நீங்க நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுங்க, கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. இதை நம்ம அவங்களோட தொடங்கிக்கலாம், இல்லாட்டி உங்களோட யாராவது சரி உலக மாட்டிக்கலாம் அவசர காலகட்டங்கள், உதாரணமா ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி. ஸோ என்னடா திடீர்னு ஓய்க்கலாம் மாறிட்டு நினைக்காதீங்க, இது சின்ன ஒரு ட்ரைட் தான். ஸோ முடிக்கிறதுக்கு மற்றவர் வருவார். எப்பயாவது நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டினீங்கன்னா மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்க இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம, இன்னும் நம்ம சேனல்ல லைக் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.